ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாகவே ரிஷபராசி இந்த 2026வது வருடம் பாத்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் 2ஆம் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலம். அதே போல மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப 3ஆம் இட முயற்சி ஸ்தானம் என்பது குரு பகவான் அமர்ந்து முயற்சியில் நிறைய விதத்துல நமக்கு நற்பலனை கொடுக்கும். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே லாபத்துல சனி பகவான் இருக்கிறார். லாபத்துல சனி பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தொழில் விருத்தி அடையக்கூடிய தன்மை இந்த 2026 வியாபாரம் செய்பவர்கள், அதே போல கணினி சம்பந்தப்பட்டது, மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, கட்டுமான பிரிவு தொழில் செய்யறவங்க, ஆர்டர்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஏற்றமாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதே போல இது மாதிரி தொழில் செஞ்சு கடன் பட்டவர்கள் கூட கடன் நிவர்த்தி அடைவதற்கு இந்த 2026வது வருடம் சிறப்பாக இருக்கும். அதே போல மேச ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவா ரிஷப ராசி பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 12ஆம் இடம் மேசராசி. அந்த மேசராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்திலே உச்சம் அடைகிறார். ராகுவோட சேர்ந்து பாக்கிய கொடுப்பனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல தந்தை வழியில வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது ஒரு வகையில அந்த நிவர்த்தி கொடுத்து அது உங்களுக்கு பிராபலத்திலிருந்து உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்து வில்லங்கம் இருந்து அது இந்த வருடம் உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே 5ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். குழந்தை கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். குழந்தை பிறப்புல தடைகள் இல்ல குழந்தைகளால ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வரலாம். இல்ல குழந்தைகள் தவறான வழியில போறதுனால மன உளைச்சல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும். குழந்தைகளால ஏதாவது ஒரு வகையில அவப்பெயர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரன் குழந்தைகளிடம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கூட அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய தன்மை உருவாகும்.